Hi guys, welcome to my channel. இந்த வீடியோல ஹேர் growth serum எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த நேச்சுரல் ஹேர் growth serum யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹேர் growth வந்து நார்மலா இருக்கிறத விட ட்ரிபிள் டைம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ப்ளஸ் ஹேர் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அண்ட் ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேரா நமக்கு கிடைக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ண போறது தான் இந்த ஹேர் growth serum. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட். இதை ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாக்ஸீட் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே ஈஸியாக கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். இப்போ நான் இந்த ஃப்ளாக்ஸீடை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ளாக்ஸீட் பவுடர் கிரைண்ட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளாக்ஸீட் பவுடர் வச்சு எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டவ்ல வச்சு பாயில் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த ஹேர் growth serum நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தால் அதை இமீடியட்டாகவே ஸ்டாப் பண்ணிடும். நிறைய பேருக்கு ஏன் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா ஹேரோட ரூட் வீக்காக இருக்கும். அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. ஹேர் ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம ஹேர் ஹெல்த்தியாக அண்ட் திக்காகவும் க்ரோ ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 1 to 2 minutes ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்படி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தென் இது நல்லா கூல் ஆகணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கரி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கரி லீவ்ஸை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கரி லீவ்ஸை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த கரி லீவ்ஸோட ஜூஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். கரி லீவ்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். கரி லீவ்ஸ் ஜூஸ் வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, ஃபாலிக் ஆசிட் நிறைய இருக்குது. நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணணும்னா இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்டர் ஆயில் நம்ம ஹேர் ரூட்ஸை ரிப்பேர் பண்ணும். நம்ம ஹேரை நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேர் growth serum நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 month வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 to 5 times யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த ஹேர் சீரமை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் ஹேர் growth serum ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா 1 hour கழித்து உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வீக்லி 2 or 3 times யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பாய்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.